நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம வீச்சோலை போட தான் வந்திருக்கோம். ஆனால் காலையிலே வந்துட்டோம். வந்து வீச்சோலை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். இன்றைக்கும் அதிகபட்சம் இந்த ஸ்பாட்டு தான் வருவோம்டா. நீங்கள் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீச்சோலை போட போகிறோம். மீன் நிற்கி பார்த்துருவோம் என்ன நடக்குது. வலை கல் மேலே விழுந்துட்டு என்னது விழுந்துச்சு சொல்லி ஏதாவது தெரியுதா? கல்லில் விழுந்துட்டேன். மணலை சுண்டு வந்துருக்கு. பிடிச்சிட்டோம். நிறைய போயிடுச்சு. இந்த இடத்துல ஒதுக்கணும் நண்பா. நிறைய ஒதுக்கி போட்டிருந்தோம். பாருங்க, இல்லை நல்ல சைஸ் உண்டு. இந்த மாதிரி மீன் மாட்டிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்க பாலை மாற்றியபடி செய்யல. வாழை மீன் அடுத்து பாலை கிடக்கு. இப்போ மொதல் வீச்சு வீசுன்னு பார்த்துருப்பீங்க. செஸ்ட் மிஸ்ஸு அந்த கல்லை ஃபுல்லாக ஒதுக்கணும். ஒரு நாள் வந்து இப்போ வந்து உள்ளே போய் வீசி பார்த்து வந்து உடனே வீச போகிறோம். வருமானு தெரில. அண்ணன் வந்து வலை விட்டுருக்காங்க. வலை விட்டு மீன் பிடிக்க வந்திருக்காங்க. நல்லா இது எத்தனை வரை கட்டின்னு? இது 3 வரை கட்டி. நல்ல நைஸ் மால். பாருங்க மீன் பட்டிருக்கு. ஆனால் விசேஷமாக இல்லை. அண்ணன் மெயினாக வந்ததே இந்த மீனுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பன்னிச்சத்தை கேரளா கரிமீன். ஆமாம், கேரளா கரிமீன். கெளிறு கிடக்குன்பா. அதில் காட்டுற பாருங்க. இந்த பாருங்க, எங்கே போனாலும் கெளிறு வந்துடுது. அண்ணன் கிளம்பிட்டாங்க. மாலைன்னா சரியான நைஸ் மாலு. சூப்பராக இருக்குது. கீழே வந்து வயர் போட்டிருக்காங்க. ஒரு நண்டு ஒடிக்காது பாருங்க. கடுக்கா. அது கெளுத்தி மீனுக்கு வந்து முள்ளை ஒடிச்சிட்டு தான் எடுக்க முடியும். எல்லாம் வரையும் செய்யாது வலையிலேருந்து. ஆமாம், அது 1-2 மீன் எடுக்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். நண்டு மாலில் எப்படி சுற்றி இருக்கு பாருங்க.
அது இவ்வளோ பாதி மீன் வலையை அழிக்கிறதே நண்டு தான். கரும்பி இவ்வளோ வலையை அழிச்சு வெட்டியும் வரமாட்டேங்குது. பாருங்க, திரும்பி நம்ம அத்தை தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. வலையை நம்மளும் ஒத்தா இருக்கு. நம்ம இன்னைக்கு வீச்சில் போடுறதுக்காக வந்திருந்தோம். அண்ணனை பார்த்தோன்னே சரி அப்படியே பதிவிட்டு இருக்கோம். அடுத்து எடுக்கிறது வந்து ஓரா மீன். இதுவும் குத்துனா கடுக்கும். கிளறு மாதிரி தான். இதோட மோசம். கிளறோட மோசம். இது கூட வலி குத்துறவொடனே கடுக்குங்க. சில உடம்பு ஒத்துக்கிடாது. ஒருத்தவங்க உடம்பு வருது. பாருங்க, ஓரா கொஞ்சம் சைஸ் ஓராவாக இருக்குது. இதோட பெருசுலாம் வரும், கொஞ்சம் சைஸ் தான். 1 கிலோ சைஸ் வரைக்கும் வரும். ஆமாம், நம்ம ட்ரிகர்லாம் அடிச்சிருக்கோம்ண்ணே. பாருங்க, அண்ணன் வந்து பனிச்சத்த மீன் எடுக்காங்க. கேரளா கறி மீன்பாங்க. அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எடுத்த மீனை காட்டுற மாதிரி இருக்கேன். இந்த நம்ம நிறைய இது காட்டியிருப்போம். இதை ஒன்று எடுத்து வெளியே போட்டுட்டேங்க. அதான் க்ளோஸாக காட்டுவோன்னு காட்டுறேன். இந்த மீனுக்காக தான் அண்ணா வந்திருக்காங்க மெயினாக சொல்லப்போனால். பரிசா மாட்டினா நல்லா இருந்திருக்கும். பரிசா மாட்டினா நல்லா காசாம். வலையில் பீர் பாட்டெல்லாம் வந்திருக்கேன்பா. குடிச்சிட்டு போடுறாங்க. ஒரு ஓரஞ்சரமாக வைக்கிற கிடையாது, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருந்தாங்க. இப்போ எடுக்கிற கொஞ்சம் சைஸ் மீன். நைஸை பொறுமையாக தான் எடுக்கணும். மீன் கழிச்சு போட்டுருக்காங்களா? நம்ம இந்த சைடில் வலை போகிறோம். அங்கிட்டு போட்டோம். இவ்வளோ நேரம் அண்ணன் வந்து மீன் வலையை கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மீனை கட்டியிருப்போம். இன்னும் குறை மீன் என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்ப்போம். அதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ ஒரு வீச்சுட்டு அங்கிட்டு போவோம்ண்ணே. இந்த பாருங்க, மீன் அலையுது. இந்த பாருங்க, கீழே பன்னிச்சத்தை நிறைய நிற்கும். இந்த நிற்கு பாருங்க, எப்படி அலையுது பாருங்க. என்ன பாருங்க, இந்த ஓரத்தில் நிற்கு. எல்லாம் கீழே நிற்கு. பன்னிச்சதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டலையாங்க. வாழை வாழைப்பட்டிருக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் டைம் எடுத்தால் நம்ம வீசணும். உடனே வீசலை சொல்ல போனால். நான் வீச்சோட இப்போ தான் நம்ம பாலை மீன் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். பாலை மீன் இறங்கியிருக்குன்னு நீங்கள் எங்கே வரணும். அதில் பாலைகள் அதிகமாக வராது. 1-2 நாள் இப்போ பாலை வந்துக்கிட்டு இருக்கு. 90 மீன் கிடக்கு. மணலை சுட்டு பந்து தான் 2 வந்துருக்கு. மணல் வந்திருக்கு. பந்து, ஆமாம், பந்து வந்துருக்குன்பா. சொல்ல போட்டோம். மணல் மீன் நிறைய நிற்க. அந்த அலையுது பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வளோ கல்லுக்கு உள்ளே நிற்கணும்பா. இந்த தெரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அதில் அலையுது பாருங்க. பயங்கரமாக உழக்குது மீன். வலையை போட்டோம்னா மாட்ட மாட்டேங்கி. சரி, அந்த அண்ணன் வலையில் எவ்வளோ மீன்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த இடத்துல நிறைய அலையுது, தெரியுதுங்களா? அவ்வளோ அந்த ஆக்கையிலே சுற்றி அலையுது. அண்ணா ஆல்மோஸ்ட் அவ்வளோ வலையும் தெளித்து எடுத்துட்டாங்க. சுத்தியோடு தான் இருக்குது. இந்த பாருங்க, அண்ணன் வலையில் ஒரு ஊழி வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம முதல்ல பார்க்கவே இல்லை. இப்போ தெளித்து எடுக்கும்போது நம்மளே பார்த்துருக்கோம். ஒரு ஊழி பட்டிருக்கு. இதிலே பெரிய ஊழியாக பட்டிருக்கக்கூடாதா? ஒரு 1 கிலோ சைஸில். சரி, கிளறு
மீன் ஒன்றும் விசேஷமாக இல்லை. அண்ணன் 4 மணிக்கு வந்திருக்காங்க. 4 மணிக்கு வந்து விட்டுட்டு இப்போ வந்து மணி ஒரு 8:30 மணிட்டு ஆக போகுது. எடுத்து கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ மீன் என்ன இறக்கத்தில் இறங்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபைபரில் வர்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் தள்ளி உள்ள தாவலை கொண்டு போய் வலை வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் இந்த கரைகளில் தான் வந்து வலை வைக்காங்க. பிறகு எங்கிட்டு கூடி நம்ம மீன் பிடிக்க அப்படி தான் இருக்கும். இறங்கி வலை விடுற நண்பர்கள் பிறகு எங்கிட்டு கூடி போய் பிடிக்க கொஞ்சம் விலங்க உள்ளே போய் வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கும் என்னத்தையாவது பொழப்பு ஓடும்ல. இந்த மாதிரி வலை போட்டு என்னத்தையாவது செலவு போட்டுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக என்னத்தையாவது மீன் பிடிக்கும். அவங்களும் வந்து கரையில் வச்சுட்டாங்கன்னா நம்ம எங்கிட்டு கொண்டு போய் பிடிக்க? நம்ம தாவுக்குள்ளே போக முடியாது. இன்னும் 2 3 4 பனிச்சத்திட்ட கிடக்கு. இல்லை அதில் இன்னொரு ஊர் சொல்லுங்கள், கொஞ்சம் அது பக்கத்தில் சார்ந்த ஊர். நம்ம இது அண்ணன் வலையை கை பார்த்து முடிக்க போகிறாங்க. சொல்ல போனால் நம்ம இன்னும் 2 வீச்சை வீசிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படியே நமக்கு ஒன்று மீன் விசேஷமாக இல்லை சொல்ல போனால். பாருங்க, வலை விடுறதுல இது ஒரு பெரிய ஒரி. சுற்றி கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்கணும். சட்டார் போடான்னு மாட்டிட்டு அப்படின்னு நம்ம பாட்டு எடுக்கவே முடியாது. உட்காந்துருந்து எந்த பக்கமாக கிடக்குன்னு பார்த்து தான் எடுக்கணும். ஆமாம், கண்ணி எடுத்துட்டா சீக்கிரம் வளர்ல பீத்தலாயிரும். திரும்பி மீன் பிடிக்க முடியாது. கண்ணி ஓட்டை கூடி உருவி போயிடும். மீன் நிற்காது. என்ன ஒரு இப்போ நான் இப்போ மீன் இருக்கிற இடத்துல ஓட்டை வலையை விட்டோம்னா ஒரு 5 மீன் 10 மீன் பிடிப்போம். மற்ற மீன் ஃபுல்லாக ஓடி போயிடும். ஆமாம், இது ஓட்டை வலை இல்லைன்னு வைங்களா, அந்த 40 மீனில் ஒரு 10 மீன் வேணால் மிஸ் ஆகும். மீதி 30 மீனும் மாட்டிக்கிடும். அதுதான் ஒன்று. அந்த 10 மீன் எப்படின்னா லைட்டாக அணைஞ்சு நின்று கூட என்கிட்ட ஒரு வாரத்தில். அதனால தான் மிஸ் ஆகுறது. ரொம்ப ஜாக்கிரதையாக பிடிக்கணும். எது அடியா ஓரமாக ஓடி போயிடுவோம். லைட்டாக தண்ணி கலங்கினோம்னா அப்படியே பதுங்கிடும். சவுதிக்குள்ளே பதுங்கின கூட என்ன தெரியும். நம்ம மீன் இல்லை நினச்சி வலையை கொண்டு வந்துட்டே இருக்க வேண்டியது. அண்ணன் வந்து அளத்தில் வலை பார்க்கலாம். இப்போ வேலை இல்லாத பட்சத்துக்கு வந்து வலை விட வந்திருக்காங்க. இதுமாரி கொஞ்சம் வேலை இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாற்று தொழில் வலை விட வருவாங்க. என்னத்தையாவது நம்ம செலவுப்பாட்டுக்காக ஓடணும். என்னத்தையாவது ஒரு 500 ரூபாய்க்கு ஓடிச்சுன்னா நல்லது அப்படின்னா காலையிலே 4 மணிக்கு வந்திருக்காங்க. 4 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க. ஒன்றும் விசேஷமாக மீன் படலை. எனக்கு பிடிச்ச மீன் இவ்வளோதான். பார்த்தீங்களா? பாருங்க, அண்ணன் பிடிச்ச மீன் இவ்வளோ தான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வலை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 2 வீச்சு வீசி பார்த்துட்டு அந்த அன்றைக்கி கிளம்புவோம். அண்ணன் வந்து இனிமேல் அங்கிட்டு ஒரு 2 கட்டு கட்டுவேன் அப்படின்னாங்க. தெரில, நம்ம நிற்க முடியாது, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்னொரு நாள் அண்ணனை பார்த்தோம்னா அண்ணன் அங்கிட்டு வலை கட்டுற சுற்றி எடுத்துருவோம்.
பாலை மீன் இறங்கி ஆண்டு ஒரு மீன் போயிட்டு வலைக்குள்ளே தான் இருக்கு. இதை பாருங்க நண்பா, நம்ம தம்பி வந்து ஒரு பச்சை பாம்பு பிடிச்சி வச்சிருக்காரு பாருங்க. பாருங்க எப்படி வாயை போலக்கணும் பாருங்களேன். கையே மண்டையே இதை நம்ம கொல்ல போறது இல்லை, நம்ம அப்படியே உள்ள விட்டுருவோம். காட்டில் அங்கிட்டு தள்ளி போய் விட்டுருவோம். அதையும் டாக்டர் பாருங்க, பாம்பை பிடிச்சிருக்கு தான் நம்ம தம்பி தான். இதை நம்ம உள்ள விட்டுருவோம். கரை அங்கே கொண்டு போய் இந்த பாருங்க தம்பி பச்சை பாம்பு வச்சிருக்காரு. அதை உள்ள கீழே விட போறாரு. கொல்லை கூட ஏற்றி போட்டுட்டு அப்படின்ட்டு விட போகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பதிவிடுறோம். இப்போ விட போகிறோம் பாருங்கள். அதை விட்டுட்டான், வேற அப்படியே போயிடும். எப்படி நிற்கி பாருங்க, அப்படியே போயிட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம காலையிலே நீச்சல் படம் வந்தோம், ரொம்ப வேஸ்ட்டுன்னு பாருங்க. இவ்வளோதான் மீனே பிடிச்சிருக்கோம். ஆனால் என்ன பாலை மீன் பிடிச்சிருக்கோம்பா. பாலை மீன் வந்து கூட்டம் கூட்டமாக தான் வரும். பாலை மீன் பாருங்களேன், இவ்வளோதான் பாலம்ட்டுருக்கு. நல்ல கூட்டம் கூட்டமாக வர்ற மீன் இதெல்லாம். மணலை வந்து 2 பட்டுருக்கு, குறுங்க ஒரு 4 பட்டுருக்கு. பாருங்க குறுங்க, ஒரு சிலேபி. அவ்வளோதான் மொத்தத்தில் மீன் பிடிச்சிருக்கோம் நம்ம வீச்சு வலையில். ஒரு வீட்டுக்கு குழம்பு கண்ணு வைக்கலாம், அவ்வளோதான். இன்றைக்கி ஆக வேஸ்ட்டு. இதே போல் மற்றொரு வீடியோவில் செஞ்சு பண்ண போயிடல. பாய், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.